ஏங்க லட்டு செய்கிறேன், வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ம் ம் வரேன். இத்தனை தடவை கூப்பிட்றமே, அந்த மனுஷனுக்கு ஏதாவது உரைக்குதான்னு பாரு. லட்டு செஞ்சிட்ருக்கேன், முறுக்கு செஞ்சிட்ருக்கேன், ஒண்டினா செய்கிறேன், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனா எரும மாடு கணக்காக உட்காந்துட்ருக்காப்புல. எரும மாட்டுக்கு தான் பிறந்திருப்பியா? எந்திரிச்சு வாயா. வரேன் வரண்டி இருடி. அம்மாடி மர்மவுல குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. என்ன கேட்ட? குடிக்க கொஞ்சம் தண்ணி. நீ பெத்து போட்டிருக்கையோ ஒரு எரும மாடு, அது என்னென்னா அந்த சேரை விட்டு எந்திரிக்க மாட்டேங்குது, நீ இந்த பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிற. உங்களுக்கெல்லாம் நான் என்ன ஆள் காட்சியா தண்ணி கொண்டாந்து கொடுக்க, உங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க? பாரு, 2 பேர் வந்து லட்டு செய்ய முறுக்கு செய்ய ஹெல்ப் பண்ணுனா உங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் உண்டு. இல்லை தூக்கி எல்லாம் ரோட்டில் போகிறவங்களுக்கு கொடுப்பேனா தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எப்படி சௌரியம்? ஏப்பா பாலா, நீ தான் போய் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ஒரு டம்ளர் தண்ணி கேட்டதுக்கு இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்காளே. நீ என்னடா அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க? அந்த நோட்டில் அப்படி என்னடா இருக்கு? என்னதுக்குடா அந்த ரோட்டை வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்க? போடா, குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணு போ. எந்திரி. இதுங்களுக்கெல்லாம் வந்து வடித்து கொட்டணும்னே நான் வந்து பிறந்திருக்கேன். இல்லை வந்து வாட்சிருக்கு. அம்மா, அவள் 5500 புடவை எடுத்திருக்கான். நான் எவ்வளோக்கு எடுத்திருக்கேன்? 500 ஒரு சட்டை எடுத்திருக்கேன். அடுத்து பார்க்க போனால் இந்த உள் பாவாடைன்னு சொல்லிட்டு 2000 எடுத்திருக்கான். நான் எவ்வளோக்கு எடுத்திருக்கேன்? ஒரு 150 ஒரு ஜட்டி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை எடுத்துட்டா 3000 எடுத்திருக்கேன். நான் எவ்வளோக்கு எடுத்திருக்கேன்? ஒரே ஒரு துண்டு 50 எடுத்திருக்கேன். அப்புறம் பார்க்க போனால் ஒரு லிங்கி ஒன்று எடுத்திருக்கேன். என்னுடைய கணக்கு மொத்தமே வந்து 950 தான் ஆகுது. ஆனால் அவளுக்கு எவ்வளோ ஆகுது தெரியுமா? மொத்தமாக நம்ம குடும்பத்துக்கு பட்ஜெட்டு சேர்த்து 15500 துணி எடுத்துருக்கோம். இப்படி எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறா, வேலையிலையும் பங்கெடுத்துக்கிறா. நம்ம ஏதாவது வேலை சொன்னோம்னா வேலை செஞ்சால் நம்ம போய் கூட வேறு ஹெல்ப் பண்ணணுங்கிறா. எப்படிமா ஆகிறது? எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா இந்த குடும்பத்திலேயே அதிகமாக செலவாகிறது யாருன்னா அவளுக்கு தான். இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம், உட்காந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க அவள் எப்படி எல்லாம் பேசுகிறான். என்ன பண்ணலாம்? ஏய், இங்கே வாடி, இங்கே வா. என்னவா ஓவராக கூப்பிட்டு இருக்க? அடுப்பு வேலை செய்யறது இல்லையா? ஒடியாந்து ஒன்றை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? என்னாச்சு உனக்கு? சொல்லு, என்ன? ஏமா, நல்ல நாளும் போடலனாலும் வீட்டில் சந்தோஷமாக இருங்கம்மா. ஏம்மா இப்படி சண்டை எழுதிட்டு இருக்கிறீங்க? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா, நீ செய்யலினாலும் பரவாயில்லம்மா, சத்தம் போடாமல் இரு, அது போதும். ஏண்டி, எனக்கு 20000 போனஸ் வந்தது. எவ்வளோ செலவாயிருக்கு தெரியுமா? 25500 செலவாயிருக்கு. அந்த 5500 உன் அப்பா மூட்டில் இருந்தால் வாங்கிட்டு வந்த எல்லாம் நான் தானே செலவு பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஓவராக பேசுகிற பார். பிடிச்சா செய்யலைன்னு நீ வெளியே போ, நான் ஒரு ஆளை போட்டு செஞ்சுக்கிறேன். அம்மா, நாளைக்கு ஒரு வேலைக்காரியை சொல்லிடு. இவள் வேண்டாம், சரியாம்மா? அவனை வேலைக்காரியை போட்டாலும் அது உட்கார இடத்துல சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பான். அந்த மரியாதை கூட இல்லை இவகிட்ட. சரி, நம்ம 3 பேரும் பேசிகிட்ருக்குறோம். எங்கடி நம்ம பொண்ணு? எங்கே காணோம்? அவளை பாரு. தெரியலைங்க, காலையில் எங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லி போனால் வந்தா, குளிச்சா, ஆளை காணோம். என்ன பண்ணுறால தெரியலையே. பிரியா, அம்மா, அப்பா,
பாட்டி நல்லா இருக்கா? என்னங்க என்னங்க அத்தை இங்கே வந்து பாருங்களேன், பிரியா என்ன ஒரு அழகா இருக்கான்னு பாருங்க. உன்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி தான் இருக்கா. இவளுக்கு நம்ம ஏதாவது சொல்லிடக்கூடாது, உடனே பொறாமை ஆயிரும். சரிம்மா, உன் பொண்ணு உன்ன மாதிரி தான் இருக்கா. வா, என்னோட மக தான். சாமி, இந்த வருஷம் இதை கெட்டு அடுத்த வருஷம் அப்பா உனக்கு பட்டுப்புடவை வாங்கி தரேன், சரியா? என் மகளுக்காக எத்தனை 1000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நான் வாங்கி கொடுக்குறேன் தங்கம் உனக்கு. ஏன் பிள்ளை, ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு, நான் போய் முருங்கை வாங்கிட்டு வரட்டுமா? நீ முருங்கை மரத்தையே புடுங்கிட்டு வந்து தின்னாலும் இங்க ஒன்னும் நடக்க போறது கிடையாது. மூடிட்டு போ. மத்த மாசத்துல அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு வந்துட்டாரு. போறியா நகர? ஆயிரம் உறவுகள், சொந்தம் பந்தம் உத்தார் பெத்தார் அக்கம் பக்கம்னு யாருமே தேவையில்லைங்க. ஆனால் ஒரே ஒரு சொந்தம் நம்ம மேல் உயிரும் பாசமும் பண்பும் வைத்திருந்தால் போதுங்க, நம்ம வாழ்க்கை உச்சத்தையே அடைந்து விடும். உண்மையா பொய்யா கமெண்டில் சொல்லுங்க.